நம்ம ஊரில் ஒரு குழந்தை வரைஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதை பார்த்து என்ன சொல்லுவோம்? படி, டைம் வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் வாழ்க்கைக்கு சோறு போடாது, படிப்பு தான் சோறு போடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் போய் பாருங்கள், குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டியை சின்ன வயசுலேருந்தே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு டிராயிங்கை டிராயிங்காக மட்டும் பார்க்காம அது ஒரு ஸ்கில்லாகவும் ஒரு டேலண்ட்டாகவும் பார்க்குறாங்க. எனக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான்லாம் பெயிண்ட் பண்ணாலோ இல்லை ட்ராயிங் பண்ணாலோ, "ஏன் இதெல்லாம் பண்ற? பெயிண்ட்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாத, படித்தாலும் ஆகும், இதெல்லாம் வாழ்க்கைக்கு சோறு போடுமா?" அப்படின்லாம் கேட்பாங்க. டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ படித்தேன். அப்போ கூட இந்த வயசுலலாம் உனக்கு இது தேவையா? பாப்பாலாம் பிறந்துட்டா டைமே இருக்காது, காசை தான் நீ எப்பயுமே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஆர்ட்டுக்கு வயசே கிடையாது, க்ரியேட்டிவிட்டிக்கு லிமிட்டே கிடையாது. இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் புரியாது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்காக வாங்குகிற க்ரையான்ஸை ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும். நம்ம நிறையா வாங்குகிறோம். ரெகுலராக வாங்குகிற க்ரையான்ஸ் எல்லாமுமே பெட்ரோலியம் பேஸ்டு வேக்ஸில் தான் தயாரிக்கப்படுது. குழந்தைங்களுக்கான க்ரையான்ஸை அவங்க வாயிலெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப காமன். அதனால் சேஃப்டியையும் முக்கியமாக கவனிக்கணும். அதனால தான் நான் ஸ்டிக்ஸ் பி வேக்ஸ் க்ரையான்ஸை சூஸ் பண்ணேன். இது பி வேக்ஸில் தயாரிக்கப்பட்டது. ஃபுட் கிரேட் கலர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. நான் டாக்ஸிக். குழந்தைங்க கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஜென்ரேஷனுக்கு ஆர்ட்டோட வேல்யூ சொல்லி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வேல்யூவை கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன க்ரையானில் ஆரம்பிக்கிற க்ரியேட்டிவிட்டி நாளைக்கு அவங்களோட பெரிய கனவுங்களுக்கு முதல் படியாக இருக்கலாம். உங்களுக்கும் இந்த க்ரையான்ஸ் வேணும்னா நான் கேப்ஷனில் டேக் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அவங்க பேஜை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸ்க்கும் நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பாய்.